விஜய பார்த்து அழகி பாப்பா சொல்றாங்க, நீங்க தான் என்னோட அப்பாவா? ஆமாடா அப்படின்னு விஜய் சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன்டா, அப்பாவை மன்னிச்சிரு அழகி. இனிமேட்டு உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அழகிய விஜய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அனாமிகா கேக்குறாங்க விஜய் கிட்ட, யாருக்கு? யாரு அப்பா? என்ன விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆதரவு இல்லாத குழந்தைக்கு நீங்க அப்பாவா? விஜய், முதல்ல இந்த குழந்தைய இறக்கி விடுங்க. கோவத்துல விஜய் அனாமிகாவை அடிக்கிறாங்க. நீ பண்ணின வேலைக்கு என் அண்ணனும் அண்ணிங்களும் செத்து போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அனாமிகா. விஜய், தேவையில்லாம என் மேல பழிய தூக்கி போடாதீங்க. விஜய், நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. தயவு செய்து என்னைய நம்புங்க. நம்ப முடியாத அனாமிகா, அதான் கடத்திட்டு வந்தவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே. அவன் சொன்னதுலயே தெரியுது நீ எப்பேற்பட்டவன்னு. அனாமிகா, நான் எனக்கே தெரியாம வாழ்க்கையில ஒரே ஒரு ட்ரிப்பு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதையே காரணம் காட்டி நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்க. அடச்சி, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? சொல்லு அனாமிகா. விஜய், ஆமா விஜய், நான் தான் பண்ணினேன். போதுமா? உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இப்ப பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போக போக பாருங்க என்னென்னலாம் பண்றேன்னு. அனாமிகா, அது சரி. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி பேயோட எல்லாம் என்னால வாழ முடியாது. தாத்தா சொல்றாங்க, என்னப்பா விஜய் பேசுற? தாத்தா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. அழகிய தூக்கிக்கிட்டு விஜய் வேகமா நடந்து போறாரு. தாத்தா விஜய்னு கூப்பிடுறாரு, கவனிக்காம நடந்து போறாரு. அனாமிகா விஜயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சித்ராதேவி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, நான் தப்பிச்சிட்டேன். சிக்கல் வரும்போதெல்லாம் அனாமிகா தெய்வமா வந்து காப்பாத்திடுறா. கோவத்துல நான் தான் பண்ணேன்னு சொன்னதும் நிஜத்துல எல்லாரும் நம்பிட்டாங்க. இது போதும், இந்த விஷயத்துல நாங்க 2 பேரும் தப்பிச்சோம். என்ன பண்ணி தொலைக்கிறது? இவங்க முன்னாடி தேடுற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கணும். ஓ, இவதான் அழகியோட அம்மாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. போன்ல அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ரவுடிக்கு அனுப்பி விட்டுறாங்க சித்ராதேவி. போனையும் கீழே வச்சிடுறாங்க. அந்த ரவுடிக்கு பேசுறாங்க, நான் அனுப்பி விட்ட படத்தை பாத்தியான்னு. அவரும் நான் பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப நான் அனுப்பி விட்டவங்க பேரு கனகம். மல்லிகாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு இந்த கனகம். சூர்யாவோட போன்ல இருந்து தான் இந்த போட்டோவை எடுத்தேன். இவளை எப்படியாவது மடக்குங்க. இவ எங்கேயோ போயிருக்கா போல இருக்கு. இவளை பார்க்கதான் மொத்த பேரும் கிளம்பி வந்திருக்காங்க. எப்படியாவது அந்த கனகத்தை தேடி கண்டுபிடிச்சு சூர்யா தான் இந்த குழந்தையோட அப்பான்னு அவ வாயால சொல்ல வைக்கணும். சரி மேடம். அழகியோட அம்மா மல்லிகா இவனால பைத்தியமாயி ரோடா அலைஞ்சு காணாம போயிட்டான்னு இந்த குடும்பத்தை நீ நம்ப வைக்கணும். காண்டி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஆக மொத்தத்துல நான் சொல்ற மாதிரிதான் அவ பேசணும். ஒரு துளி கூட மாத்தி பேசிடக்கூடாது, புரிஞ்சுச்சா? சரி மேடம். இப்பயும் பிளான் ஏ மாத்திரம் இருக்க கூடாது, பிளான் பியும் இருக்கணும். சொல்லுங்க மேடம். வேலை இந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டா நான் சொல்ற பேரை தான் நீங்க சொல்லணும், புரிஞ்சுச்சா? சொல்லுங்க மேடம். சரி மேடம். அனாமிகா, ஓகே மேடம், மாட்டிக்கிட்டா நான் சொல்லிடுறேன். வெரி குட். உன் பேமெண்ட் டபுளா வரும், கவலைப்படாத. ஓகே மேடம். போனையும் அந்த ரவுடி வச்சிடுறாங்க. எல்லாம் சித்ராதேவி நினைச்சு பாக்குறாங்க. மகா கிட்ட ஐஸ்வர்யா சொல்றாங்க, கடைசியில விஜய் தான் பாவம். சரி மகா, நீ சூர்யா கிட்ட பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். சூர்யா சொல்றாரு, மகா, உன்னோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. நீ மன்னிப்பு மாத்திரம் என்கிட்ட கேட்கவே வேண்டாம். உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும். அப்ப மகா சொல்றாங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எப்படி? சார் பண்ண விஷயத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இவர் கெட்ட கேட்டுக்கு மன்னிப்பாம்ல, பெரிய மன்னிப்பு. பிச்சு புடுவேன் பிச்சு. என்ன மகா சொல்ற? என்ன சூர்யா, சுயநலமா உங்க தம்பி வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காண்டி என் வாழ்க்கைய பணைய வச்சிருக்கீங்க? மன்னிப்பாம்ல, பெரிய மன்னிப்பு. நான் சொல்றேன் சூர்யா, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. எனக்கு நீங்க பண்ணுன துரோகம். நீங்களே இந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டாலும் நான் இந்த விஷயத்த மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். தயவு செய்து என் மூஞ்சில மாத்திரம் முழிச்சிடாதீங்க சூர்யா. விஜய்காண்டி தான். விஜய்காண்டி பண்ணுனீங்க சூர்யா, ஆனா எனக்காண்டி என்ன பண்ணுனீங்க? இது எனக்கு தேவையா? இத்தனை நாள் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னைய மாத்திரம் இல்ல, அத்தையும் மத்தவங்களையும் சேர்த்து அலைய வச்சுட்டு ரொம்ப கூலா மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க.
தயவு செய்து என் பின்னாடி இத சொல்லிக்கிட்டு வராதீங்க. மகா, என் பேரை கூட சொல்லக்கூடாது சூர்யா. நீங்க சூர்யா வீட்டுக்கு போயிடுறாரு. மகா சொன்னதே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜலட்சுமி சொல்றாங்க, சூர்யா இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. என்னம்மா நீங்க 1000 பேரு 1000 விதமா சொன்னாலும் அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கணும். பிள்ளை பேர்ல நம்பிக்கைய உன் மேல வைக்க தவறிட்டேன்பா. அம்மாவா நான் தோத்து போயிட்டேன்டா. நான் நீ என் மகனா மாத்திரம் இல்லாம இந்த வீட்டோட மூத்த பேரனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு கம்பீரமா நிக்கிற. அம்மா தப்பு பண்ணிட்டேன்டா. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, ப்ளீஸ்மா, அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். என்ன விட்டுருங்கம்மா. அடுத்து என்ன பண்றதுன்னு நம்ம பாப்போம். சரி சூர்யா, நீ போய் மகாவை பாரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போறாரு. சூர்யா அவர் மனசுக்குள்ளேயே சொல்லி பாக்குறாரு, என்ன மன்னிச்சிரு மகா. ஐயோ இது ரொம்ப ஓவரா இருக்குமே, இப்படி சொல்லி பார்க்கலாமா? சரி மகா, இந்த நிமிஷத்துல இருந்து நடந்ததெல்லாம் மறந்துருவோம். டே, நாமளே எப்படி மறந்துருன்னு சொல்றது? மகா தானே சொல்லணும். பாப்போம் போற போக்குல அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ பார்த்து மன்னிப்பு கேட்கலாமா இல்ல மகாவுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு அப்ப பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ சூர்யா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. என்ன பண்ண முடியும்? விதிய மாத்தவா முடியும்? மகா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா கேக்குறாரு, எனக்காண்டி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கியா மகா? என்ன மகா எதுவுமே பேச மாட்டேற, என்னாச்சு மகா அப்படின்னு சொல்றதுக்குள்ள மகா சூர்யா கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. சூர்யா திகச்சு போறாரு. சூர்யா, இப்ப உங்க மனசுல பயம் வந்துச்சுல்ல, நான் குத்த மாட்டேன்னு தெரிஞ்சோம் அடிப்பாவி குத்த வந்துட்டியேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதில்ல? அழகி என் குழந்தைதான்னு நீங்க சொல்லும் போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. இல்ல மகா, இதுக்கு மேல சூர்யா நான் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. அப்படி ஒரு பொய்ய சொல்றதுக்கு பதிலா கத்தி எடுத்து என்னைய நீங்க குத்தி இருக்கலாம். இல்ல மகா, அந்த நேரத்துல என்னோட உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு இதை விட சிறப்பா என்னால சொல்ல முடியாது. என்ன மகா, நான் சொல்றத கேளு. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பெரிய தியாகமா. என்ன சூர்யா சொல்றீங்க? தியாகமா? நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். உங்க தம்பி வாழ்க்கை என்ன ஆயிர போதோன்னு நினைச்சுக்கிட்டு உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா எல்லார பத்தியும் நீங்க தான் யோசிக்கிறீங்க. நான் மாத்திரம் யாரோ ஒருத்தியா? உங்க பொண்டாட்டிங்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னைக்காவது உங்க வாயில இருந்து வந்திருக்கா? மனசுல இருந்தா தானே சூர்யா வாயில இருந்து வரும். மனசுல அப்படி ஒரு நினப்பு இல்லவே இல்ல. இங்க எங்க வீட்டுக்கு வந்தப்ப இந்த விஷயத்த பத்தி எவ்வளவு கடுமையா உங்ககிட்ட நான் பேசினேன். என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க வாயே துறக்காம இருந்தீங்கல்ல. மகா, என் சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரியா, ஃபர்ஸ்ட் என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கோங்க. பட்டதெல்லாம் போதும். நமக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம். என்ன மகா இப்படி சொல்ற? சூர்யா, நீங்க சொன்னப்ப மாத்திரம் நான் இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா தானே இருந்தேன். என்னைக்காவது நீங்க சரியாயிருவீங்கன்னு தான் நான் இருந்தேன். இன்னைக்குமே இது சரியாகாதுன்னு உங்களோட பிஹேவியர்ல இருந்து எனக்கு நல்லா புரியுது. உங்ககிட்ட ஏமாந்து ஏமாந்து அழுத்து போச்சு எனக்கு. உங்களை நான் மன்னிச்சுட்டேன்னா அடுத்த வாரமே எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, என் தம்பிக்கு லைஃப் சரியில்லைன்னு இதே மாதிரி தப்பையே பண்ணுவீங்க. இதுக்கு நான் ஆள் இல்ல சூர்யா. யாராவது ஏமாந்தவங்க இருந்தா அவங்க கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு நடந்துருச்சு, ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு உங்களுக்கே தோணி இருக்கும். நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னா பிரபாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், எங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும். ஒரேடியா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டா 2 பேருமே மனசு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் போய் பிரபாவோட வாழ்க்கையும் போய் எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு இல்லாம போயிருவாங்க. எங்க அப்பா அம்மா ஐஸ்வர்யாவுக்கு பிறக்க போற குழந்தைய பார்க்கணும், அவங்க தாத்தா பாட்டின்னு உணரணும். அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதே எனக்கு போதும். எனக்கு எதுவுமே இந்த வயசுல தேவையில்லை. புரியுதா சூர்யா உங்களுக்கு? இந்த காரணத்துக்காண்டி தான் சூடு சொரணை தன்மானம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டிலேயே இருக்கேன். இதனால தப்பு கணக்கு போட்டுட்டு நான் தியாகம் பண்ணிட்டேன் அது இதுன்னு என் பின்னாடி வந்தீங்க. இந்த கத்தி பேசும் சூர்யா. இதுவும் ஒரே மாதிரி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா பழத்தை வேகமா எடுத்துட்டு போறாங்க. சூர்யா திகச்சு போய் திரும்பி பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.